व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. வசிஷ்டாச்சாரியர் ரிஷிகளிலே மூத்தவராக கொண்டாடப்படுகிறார். அவருடைய வம்சத்தில் உதித்தவர் வேதவியாசர். சமீபத்தில் குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா என்றெல்லாம் கொண்டாடினோம். அவர்தாம் நம் அனைவருக்கும் வாழ்க்கை நெறியை உபதேசித்தவர். வேதங்களையெல்லாம் பிரித்து பகுத்து கொடுத்தவர். சாஸ்திரம்னா எதுன்னு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். வேதம், வேதாந்தம், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்களுடைய அங்கங்கள், வேதங்களுடைய உபாங்கங்கள், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம், இது இத்தனை சேர்த்துத்தான் சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரம் என்னும், திராவிடத்தில் தமிழ் மொழியில் சாஸ்திரம்னும் கொண்டாடப்படுகின்றன. இதெல்லாம் புஸ்தகங்கள்னா பல நூல்கள் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இவற்றை சாஸ்திரம்னு சொல்கிறோமே, நாம் எப்போதும் நிச்சயமாக படிக்கிற பௌதிகம், ரசாயனம், தாவர இயல், கணக்கு பாடம், பொருளாதாரம், இதெல்லாத்தையும் யாரும் சாஸ்திரம்னு சொல்கிறதா தெரியல. ஆனால் இவற்றைத்தான் சாஸ்திரம்னு ரொம்ப நாளாக வேதம், வேதாந்தம், இதிகாச புராணத்தை சொல்லி வருகிறோம். எதனாலே இது புரியணும்னால் முதல்ல சாஸ்திரங்கிற சொல்லுக்கு பொருள் பார்ப்போம். சாசனாத்து சாஸ்திரம், சாசனம் பண்ணுறதுனால சாஸ்திரம். சாஸ்தி, சாசனம் என்று சொன்னாலே ஆணையிடும், இதை செய், இதை செய்யாதே, இப்படி செய், இப்படி செய்யாதே அப்படின்னு எது நமக்கு ஆணையிடுகிறதோ அதுதான் சாஸ்திரம். சாதாரணமாக மனுஷன்தானே மனுஷனை ஆணையிடுவான். ஒரு புத்தகம் ஆணையிடும். இத்தனை நேரம் வேதம், வேதாந்தம், இதிகாச புராணம்னு சொன்னீர். நானோ ஒரு மனிதன். எதுவும் எங்கள் அப்பா அம்மா ஆணையிட்டால் கேட்டுப்பேன், எங்கள் வாத்தியார் சொன்னார்னா கேட்டுப்பேன், எனக்கு வேலை கொடுத்தவர் சொன்னார்னா கேட்டுப்பேன். ஒரு புஸ்தகம் சொன்னதையா கேட்டுப்பேன்? புஸ்தகத்தை வேணும்னா படிப்பேன். ஏன்னா நூலுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு உண்டு. அப்படி இருக்கிறச்சு அறிவில்லாதது அறிவு இருக்கிறவனுக்கு உபதேசிக்க முடியுமா? அறிவுள்ளவன் அறிவுள்ளவனுக்கு உபதேசிக்க வேண்டும். அறிவில்லாதது சொல்ல முடியுமாங்கிற கேள்வி வரும். அப்படி அந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டாம். இந்த நூல்ங்கிறது எழுதப்பட்டதே தவிர அது வெறும் புஸ்தகம்னு கொள்ள முடியாது. நம்ம கூடவே ஒருத்தரால் இருக்க முடியல. அவர் தான் என்னென்ன சொல்ல நினைச்சாரோ அதெல்லாத்தையும் புத்தகமாக எழுதியோ அல்லது தன்னுடைய பேச்சாலே பதிவு பண்ணியோ நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாருன்னு வச்சுங்க. அப்போ அது அவர் சொன்னதைத்தான் அர்த்தம். அதை புஸ்தகம்னு எடுத்துக்க முடியாது. ஏன் முடியாதுன்னால், நம்ம தாத்தா நம்ம பேரில் வீடு எழுதி வச்சுட்டு போனார், தங்க நகையெல்லாம் பாட்டி கொடுத்துட்டு போனார். அந்த கையில் இருக்கிறது ஆவணம், வெறும் காகிதம் தானே. காகிதமாக நகை கொடுக்கும்னு ஒருத்தரும் கேட்கறது இல்லையே. காகிதமாக வீட்டை எழுதி வைக்கும்னு யாருமே கேட்கறது இல்லையே. அந்த காகிதத்தை பாதுகாக்கிறதுக்கு இரும்பு பெட்டகம் வங்கி கணக்கில் காசு கட்டி வாங்கி வச்சுருக்கமே. அப்போ தெரியறதோ இல்லையோ காகிதத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னுட்டு. திடீர்னு போன வருஷம் மதிப்பு இல்லைன்னுட்டா அப்போ தானே தெரிஞ்சது உண்டா இல்லையா என்ன கட்டங்கிறதெல்லாம். அதனால் சொல்லிட்டு இருக்கலாம், இது காகிதம் தானே, மதிப்பு கிடையாதுன்னுட்டு. இன்னும் கேட்டால் நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த வேதமும் இதிகாச புராணங்களும் காகிதமாக கூட இருக்கலை, ஓலைச்சுவடிகளாக இருந்தன. ஓலைச்சுவடிகளாக கூட இல்லை,
ஒருத்தர் சொன்னதை கேட்டு அடுத்தவர் சொல்லி சொல்லியே வளர்ந்தது. ஒரு ஆச்சாரியன் குரு சொல்கிறார், அதை சிஷ்யன் கேட்டுக்கொள்ளுகிறார். அவர் சொல்லுவார், இவர் திரும்ப சொல்லுவார். அப்போ வேதத்துக்கு புஸ்தகமே கிடையாதானால், புத்தகமே இல்லாமல் செவி வழியாக கேட்டு சொல்லி காதால கேட்டே வந்ததுனாலே ஸ்ருதின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கார்கள். ஸ்ருதி ஸ்மிருதி என்று ரெண்டு. அதில் வேதத்தை தான் ஸ்ருதின்னு சொல்கிறோம். என்ன சிரவணம் பண்ணியே வந்திருக்கோம் இல்லையோ. அதெல்லாம் ரொம்ப பிற்பட்ட காலத்தில், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெருசாக புத்தக ரூபத்தை அது வந்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் அப்புறம் ஓலைச்சுவடிகளாக வந்தன. அதுக்கப்புறம் காகிதத்தில் அச்சாச்சு. இன்றைக்கி எல்லா ரூபத்திலையும் வச்சுருக்கோன்னு வச்சுங்க. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியும் கையடக்கமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் புத்தியில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். இப்போவும் கையடக்கமாக இருக்குது. புத்தியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கைக்குள்ளே இருக்கிற கைபேசிக்குள்ளே இருக்குது. அது எங்கே நிதர்சனமாக போச்சுன்னால், அந்த கைபேசியிலே பதிவு பண்ணிருக்கிற ஒரே ஒரு எண்ணிக்கை கூட இப்போ நம்ம புத்தியில் ஞாபகம் இல்லையே. நாமே 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தப்பாது நம்ம அதுக்கு உண்டான எண்ணிக்கை என்னென்னா புத்தியிலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒத்துறதுமே ஞாபகம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பேரம்பேத்தின் பேரே ஞாபகம் இருக்க போகிறதா, அல்லது அதையும் பதிவு பண்ணி வச்சுருந்தா தான் ஆயிட போகிறது. இப்போ அதனால் வேதம்ங்கிறது வெறும் ஒரு நூல்னு நீங்கள் பார்த்துட வேண்டாம். அது பகவானுடைய ஆணை. பகவானே நமக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஒரு நூலாக, ஒரு பத்ததியோடு, ஒரு கட்டளைக்கு உட்பட்டு இதை போல இருக்கட்டும் அப்படின்னு வழி வழியாக நமக்கு கொடுக்க வச்சிருக்கார். அப்போ சாசனம், ஆணையிடுதல், ஒரு அக்கிரணை பொருள் ஆணையிடுறதுன்னு நினச்சிடக்கூடாது. பகவானுடைய ஆணை. இது பகவானுடைய ஆணைன்னு எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம்? பலவிடங்கள்ல அவரே சொல்கிறார். அவர் எழுதின எத்தனையோ நூல்கள் இருக்குது. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் உரையாசிரியர்கள் எழுதியிருக்கா. அவள் எல்லாருமே சொன்னது இந்த அர்த்தம்தான். சாஸ்திரம் பகவானுடைய உள்ளத்தில் இருப்பது. அவர் நமக்கு என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காரோ அதைத்தான் சாஸ்திர முகேன கொடுத்துருக்கார். இந்த ஸ்லோகம் எப்போது நம்ம சொல்லிட்டுருக்கோம். வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே களையபரே ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. இந்த ஸ்லோகம் அப்பப்போ காதில் விழுந்திருக்கோம் இல்லையோ. வைத்தியர் நாராயணன் ஹரி, அவர் தான் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன். வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை தவிர சாஸ்திரம்னு இன்னொன்று இல்லை. நான் தெய்வம் கேசவாத் பரம், கேசவன் தான் தெய்வம். யாரை குறித்து நமஸ்காரம்னு சொன்னாலும் அதெல்லாம் கேசவ பெருமாளை நோக்கி போகுமா. எங்கே மழை பெஞ்சுதுன்னாலும் கடைசியாக கடலை நோக்கி போயாகணுமோ இல்லையோ. ஆகாஷாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. அதை போல தான் எங்கே ஜலம் கொட்டினாலும் கடைசியில் சமுத்திரத்துக்கு போகணும். யாரை குறித்து நமஸ்காரம் பண்ணாலும் இறுதியில் கேசவனை நோக்கி போகும். அப்போ தெய்வம்னால் கேசவன், சாஸ்திரம்னு சொன்னால் வேதமே அப்படின்னு தான் இந்த ஸ்லோகமே சொல்லியிருக்கு. அப்படி என்ன பகவானுக்கு அந்த வேதத்தில் விருப்பம்? அதை நம்ம சொல்லணுமா? எல்லாரும் சொல்லிவிடலாமா? இன்றைக்கி அது உதவ போகிறதா? எப்போவோ 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் படிச்சிருப்பா சொல்லியிருப்பார்னா, இன்றைக்கி இருக்கிற அவசர வாழ்க்கையில், வேகமான வாழ்க்கையில் அந்த சாஸ்திரத்தெல்லாம் கேட்போமா? இப்போ நாமே உறவுக்காரா சொல்கிறத கூட கேட்குறது இல்லையே. சாஸ்திரம் சொன்னதையா கேட்டுவிட போகிறோம்? அது ஏதோ ஆணையிடும்னு சொல்கிறீர், இப்படி இப்படி செய்யாதே சொல்கிறீர், அதெல்லாம் நம்ம கேட்டுப்போமா? அது சொல்கிறது நமக்கு இந்த காலத்துக்கு பொருந்துமா? முதல் சந்தேகம். ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கான வருஷமாக இருக்கிறது போய் இன்றைக்கி பொருத்தமாக இருக்குமா? அன்னன்னைக்கு மாறிண்டே இருந்தால் வாங்குவேன், படிப்பேன். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தொடர்கதை இப்போ படிக்க மாட்டா யாரும். இன்றைக்கி தொடர்கதையே வேறு, அன்றைக்கி வேறு. அன்றைக்கி இருந்த நாடகங்கள்லாம் வேறு. அந்த மாதிரி மெதுவாக பாட்டு பாடியிருந்தாலாம் இப்போ ஒருத்தர் கேட்கவே மாட்டா. அப்போ பாட்டுனால் எழுத்து நன்னா காது கேட்கும், கூட இருக்கிற வாத்தியங்களுடைய சத்தம் குறைச்சலாக இருக்கும். இன்றைக்கி பாட்டுனால் வாத்திய சத்தம் முழுக்க கேட்கும், என்ன பாடியிருக்காருன்னே காதில் விழாது. ஏன் விழமாட்டேங்கிறதுனால் பாட்டு நன்னா இருந்தால் விழும், பாட்டு சுமாராக இருக்கோ என்னமோ அதனால் காதில் விழலை, வாத்தியம் நன்னா எடுத்தோ என்னமோ அதனால் விழறது. இப்போவுமே தேவாரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், அதை பாடுறச்சே
அந்த சொற்கள் நம்ம காதில் படாமல் ஓஹோன்னு மற்ற வாத்தியம் சத்தம் போட்டால் நமக்கே கோபம் வந்துடும். ஒழுங்காக கொஞ்சம் பாட்டை கேட்க விடுங்களேன், ஏன் இது எல்லாத்தையும் சத்தம் போடுறீங்கன்னு சொல்லிடுவோமோ இல்லையோ. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மற்ற பாட்டிலெல்லாம் அந்த வம்பெல்லாம் நம்ம வச்சுக்கிறதே இல்லை. அது சத்தம் கேட்டாலும் சரி, வார்த்தை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரின்னு சொல்கிறோமேனால் அது மாறுறது. அப்போ பாட்டு மாறிப்போச்சு, கச்சேரி மாறுறது, நாடகம் மாறுறது. வேதம் மட்டும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒன்றா இருக்கும். நான் என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாதுன்னு ஆணையிட்டு இருக்கும்னால் பொருந்துமா? என்னுடைய இன்றைய வாழ்க்கைக்கு அது பொருந்தி இருக்குமானால் நன்னாவே பொருந்தி இருக்கும். என்றைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் ஏதோ இந்த 30-40 வருஷத்தை சொல்லிருக்குமே, வேதங்கள் அனாதி அனாதின்னு சொல்கிறார். அனாதின்னு அதுக்கு ஆதி கிடையாது, அந்தமும் கிடையாது. அனந்தாவை வேதாக, அனந்தமான வேதங்கள். இவ்வளவுன்னு அளவுக்குட்படுத்த முடியாது. எண்ணிறந்த சாக்கைகள். அது ஏதோ நாம குறுக்கி 4 வேதங்கள்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம லோகம் வரைக்கும் எத்தனை சாக்கைகள், எத்தனை 100, எத்தனை 1000, அத்தனை வேதங்கள். ஆனால் அது அத்தனையும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஒன்று ஒரு இக்கு இச்சு இட்டு இத்து அரைப்புள்ளி காப்புள்ளி கூட குறைஞ்சி விடலை. அது எப்படி அவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுறதுனால் அதுக்கு தான் கிழியே சொன்னேன். பகவானுடைய திருவுள்ளத்தில் இருக்கும் நியமனம், அவருடைய ஆணைகள். அது காணப்படுமா? எனக்கு வேணுமோ வேண்டாமோ அந்த பஞ்சாதி அங்கே தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஸ்லோகம் அங்கே தான் இருக்கும். இப்போ கீதையில் ஒரு 4 ஸ்லோகம் எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து விட்டோமா? எடுக்க வராது. அது முதல் ஸ்லோகத்திலேருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் யார் என்ன முயற்சி பண்ணாலும் எடுக்க முடியாது. ஏன் பல பேருக்கு இப்போவும் கீதையில் இருக்கிற பல ஸ்லோகங்கள் பிடிக்காது. பலருக்கு இப்போ மனு தர்ம சாஸ்திரம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எடுத்தன்னா எங்கேயும் போகாது. ஏன்னா அது அனாதியான வேதங்கள், அனாதியான சாஸ்திரம். இத்தனை வருஷங்கள்லாம் ஒன்று நிற்குமா? பல விஷயமும் இன்னைக்கு ஆரம்பித்தா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பண்டத்தையே 10 வருஷம் கழிச்சு தேடினோம்னால் காணாமலே போயிடும். பரன் மேலே எத்தனையோ வச்சுருப்போம், நிறைய வீணா போன பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு உள்ளுக்கட்டுன்னார் ஒருத்தர். சாமி, நீர் சொல்கிறச்சேவே வீணா போகிற பொருட்கள்னு சொல்லிட்டீரோ இல்லையோ, அதுக்கப்புறம் அதை வைக்கிறதுக்கு உள்ளுக்கட்டுன்னா என்ன நியாயம்? பொருளே வீணா போன பொருளுங்கிறார். அதை எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த பரனில் யார் இருக்கோ, யார் பார்த்துருக்கா? 15 வருஷமாக தொட்டதே இல்லை. ஆனால் அதில் அதிகமாக படுத்து இன்னொரு பரன் கட்டுங்கிறான். இவன் 15 வருஷமாக தொட்டதே இல்லை. அப்புறம் அதை போய் எடுத்து பார்க்குறமேனால் நமக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே பலது காணா போகிறது. பலது எங்கே இருக்குது தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வேதத்தில் இதை போல இன்னி வரைக்கும் ஒருத்தர் இந்த புகார் பண்ணதே இல்லையே. இந்த பஞ்சாதியை காணுமா, இந்த பிரശ്னத்தை காணுமான்னு சொன்னதே இல்லை. அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓஹோ இது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. அனாதி காலமாய், அபௌருஷேயமாய், நித்தியமாய், எந்த ஐயம், திரிபு, துயக்கு, மயக்கு, குழப்பம் இது இத்தனைக்கும் இடம் கொடுக்காததாய் வேதங்கள் இருக்கின்றன. அதனால தான் அது அந்த சாசனம் நிற்கிறது. அதனால தான் இன்னைக்கு அது போட்டிருக்கிற ஆணை நிற்கிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னால் அது எதனால தெரியுமா இன்னைக்கு நிலைச்சிருக்கு? ஏன் இப்பவும் பொருத்தமாக இருக்குது? அது மாறுகிற உடலை பற்றியோ மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்தை பற்றியோ மட்டும் பேசலை. அது மாறாத தத்துவங்களை பற்றி பேசுகிறது. எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் மாறாதது ஆத்மா, மாறாதது பரமாத்மா. அதை பற்றி தான் வேதம் பேசுறது. முக்கியமாக அதை பற்றி பேசுறதுனாலே எந்த குறவோ சந்தேகத்துக்கோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த சாசனம்னா என்னன்னு பார்ப்போம். சாசனாத் சாஸ்திரம்னு சொன்னேன். சில கருத்துக்களை மட்டும் மனசில் வாங்கிக்கோங்க. அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அதை முதல்ல வச்சுப்போம். அதுலேருந்து சாஸ்திரம் எவ்வளவு தூரம் இன்றியமையாததுன்னு புரிஞ்சுடுவோம். அது கண்டிப்பாக வேணும். வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நிச்சயம் வேணும் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுப்போம். அதுக்கப்புறம் அதுகள் என்ன சொல்லியிருக்கு அதை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்ப்போம். முக்கோணம்னு போட முடியும். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, 3 இணைச்சி விடுறோம். இணைச்சி விட்டால் முக்கோணம் வருதோ இல்லையோ. அதே போல் நீங்களும் உங்கள் மனசில் 3 புள்ளி வச்சுங்க. இது ஒரு புள்ளி பகவான், கடவுள், தெய்வம் என்பதை ஒரு புள்ளியாக வச்சுப்போம். அவரை அடையணும்னு சொன்னால், அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அடையணும்னா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் 2 புள்ளியாக குத்திருங்க. கடவுள்னு வச்சுருந்தோம். அடையணும்னா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதங்கள் வேணும். இல்லாவிட்டால் தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது. நான் நேராக போய் பார்த்துட்டு தெரிஞ்சு வர முடியாது,
தொட்டு பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, கூப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எதுக்கும் அவர் வசப்பட போகிறதில்லை. அவர் அதிலெல்லாம் பார்த்துட முடியாது. தொட்டோ முகர்ந்தோ உணர்ந்தோ எப்படியும் அவர் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகை தேவைப்படுறது. அதனால தான் இன்னொரு புள்ளியாக சொன்னேன், வேதம்ங்கிறத 2வது புள்ளியாக வச்சுங்க. அப்போ கடவுள் அவரை தெரிந்து கொள்வதற்கு எது நூல், எது பிரமாணம்? வேதங்கள். அவரை அடைவதற்கு எது வழி? தர்மம்னு வச்சுங்க. தர்மத்தின் மூலம் பகவான் அடையலாம். அந்த தர்மம் கர்மமாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், சரணாகதியாக இருக்கட்டும், எப்படி இருக்கட்டும், தர்மம் பொதுவாக எடுத்துட்டா தர்மம். அப்போ ஒரு புள்ளி தர்மம், ஒரு புள்ளி வேதம், ஒரு புள்ளி பகவான். இந்த 3 புள்ளி இணைக்கணும்னு வச்சுங்க. 2 வரி சொல்கிறேன், சாஸ்திரத்தில் இருக்கிற அழகான வரி. அதை வச்சுன்னா இந்த 3 புள்ளியும் ரொம்ப அழகாக இணைஞ்சிடும். அதுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. எப்பவுமே நம்ம பாரத தேசத்துக்கே ஒன்று சொல்லுவா, 3 இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ அதோ ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கிறார், இதோ சட்டசபை ஒன்று இருக்குது, அதோ நம்ம பெரிய நீதிமன்றம் இருக்குது. இந்த 3 தான் எப்பவும் பாரதத்தினுடைய முக்கோணமாக சொல்லிகிட்டே இருப்பா. இந்த 3 தூண்களில் தான் நம்ம நாடு இருக்குது. இவா எதான்னு கேட்கணும்னா அவளை கேட்கலாம், அவள் தப்பு பண்ணால் இவர்களை கேட்கலாம், இவர் தப்பு பண்ணால் அவளை கேட்கலாம். அப்படின்னு இந்த 3ஐயும் போட்டு கட்டிட்டேன்னு வச்சுங்க, எங்கேயும் அங்கெங்க ஆடாது அசையாது நின்றுடும் இல்லையோ. இது அத்தனை லௌகிக உலகத்தில். இதே போல் ஆன்மீக உலகத்துக்கு வந்திருந்தால் இங்கே 3 தூண்கள் இருக்குது. பகவான்கிறது ஒரு தூண், தர்மங்கிறது ஒரு தூண், வேதம்ங்கிறது ஒரு தூண். இந்த 3 எதை வச்சுன்னு நினைக்கணும்னால், வேதோகிலோ தர்ம மூலம்னு ஒரு வாக்கியம். அகிலமான வேதமும் தர்மத்தை மூலமாக கொண்டவை. வேதங்கள் அத்தனையுமே தர்மத்தை மூலமாக கொண்டவை. அப்போ தர்மத்தின் அடிப்படையில் தான் வேதம் இருக்கும். வேதம் தர்மத்தை தான் சொல்லும். அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். வேதம் தர்மத்தை தான் சொல்லும். வேதம் தர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லும். வேதம் தர்மமாகவே இருக்கும். அப்போ வேதத்தினால் சொல்லப்படுவது தர்மம் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தர்மத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் வேணுமோ இல்லையோ. ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு வேறொரு வாக்கியம். ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோடு இருந்தால் தர்மம் நன்னா நிற்கும். தர்மத்துக்கு பிரபு அச்சுதன். அப்போ தர்மத்துக்கு பிரபுவாக இருக்கிறவர், தர்மத்தால் அடையப்படக்கூடியவர், தர்மத்துக்கு பலம் கொடுக்கிறவர் அச்சுதன். அந்த தர்மத்தை முழுக்க சொன்னது வேதம், அந்த அச்சுதனை முழுக்க சொன்னது வேதம். அதுக்கும் வார்த்தை இருக்கு, வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவச்சாகம்னு கண்ணன் கீதையில சொல்றார். அர்ஜுனா, என்னை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம். தான் கண்ணு முன்னாடியே உட்காண்டிருக்கிய, சின்ன வயசுலேருந்து 2 பேரும் விளையாடி இருக்கோம், எவ்வளோ ஓடு பிடிச்சி விளையாடி இருக்கோம், நீ என்ன எத்தனை காப்பாற்றிருக்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமேன்னா. நீ தெரிஞ்சுன்றது தான் நான் நினச்சுனுட்டிய அர்ஜுனா. இதுதான் உன் முட்டாள்தனம். நீ தெரிஞ்சுனுட்டேன்னால் நீ தெரிஞ்சின்றது இவ்வளவு, அதை காட்டிலும் பன்மடங்கு நான். ஆனால் என்ன கீழே பெருமாள் இறங்கி வந்துடுறாருனால், என்னமோ நாமும் அவரை தெரிஞ்சுனுட்டோம் அப்படின்னு ஒரு அகங்காரம் வர்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்துடுறார். உண்மையில பார்த்தா நம்ம அவரை தெரிஞ்சுனுட்டோமானால் இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் தெரிஞ்சுக்காதது எத்தனையோ மடங்கு இருக்கு. ஆனால் ஒரு அர்ஜுனன் தனக்கு தேரோட்டின்னு பார்த்துட்டான். நான் கீழே இறங்கணும்னா கண்ணன் தோளில் காலை வச்சு இறங்குவேனே. நித்தியப்படி சண்டை முடிகிறது. கண்ணன் அர்ஜுனன் திரும்ப வரா. முதல்ல கண்ணன் தான் கீழே இறங்கி வரான். இப்படி கையை கொடுத்து, முதலாளி சொல்லி அர்ஜுனன் என்னதான் இருந்தாலும் தேருக்கு தலைவர் அவர் தானே, அதனால் இப்படி கையை கொடுத்து கீழே இறக்கி விடுவாரான். ஒரே ஒரு நாள் மட்டும் ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கா, நெருப்பு கக்குகிற அஸ்திரம். அடுத்து அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டு இருக்கார். கண்ணன் தான் சமாளிச்சுட்டு இருக்கார். அவர் தான் அதை தாங்கிட்டு இருந்திருக்கார். அர்ஜுனன் என்னது எரிக்கலை. அன்னைக்கு பாசறைக்கு சாயங்காலம் திரும்பி வரா. இறங்கணும் இல்லையா. முதல்ல கண்ணன் இறங்கி தான் கையிலாக கொடுத்து இறக்கணும். கண்ணன் தான் இறங்கலை. அர்ஜுனா, நீ கொஞ்சம் இறங்க. அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி, முதல்ல நீ இறங்கி கதவை திறந்து விட்டால் தானே நான் இறங்கணும். வண்டியிலெல்லாம் அப்படி தானே பண்ணுறா. முதலாளி பின்னாடி இப்படி கால் மேலே கால் போட்டுருப்பார். ஓட்டுநர் இந்த பக்கம் இறங்கணும், குடுகுடுகுடு இந்த பக்கம் ஓடி வந்து அவர் கதவை திறந்து விடணும். அப்புறம் இவருடைய திருவடி தாமரைகளை மட்டும் எடுத்து வெளியில் வைப்பார். அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். வெறும் கால் தான், ஒன்றும் திருவடியும் இல்லை தாமரையும் இல்லை. ஏதோ பகவானதாக இருந்தால் திருவடி தாமரைன்னு சொல்லலாம். இவர் அந்த கால் எடுத்து வைக்கிறத படம் முடிச்சு வச்சுக்கிறார். அப்படின்னா என்னது, அவர் என்ன இவருக்கு வேலைக்காரரா? சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காக இறங்குற வேலையை நம்ம தான் பார்க்கணும். இன்னொருத்தர் திறந்து விட்டு இறங்கிட்டு இருந்தோம்னால்
சீக்கிரத்தில் கை கால் இன்னொருத்தர் உதவி இருந்தால் தான் ஆயிடும். அது இல்லாமல் நம்ம சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்த்துருந்தோம்னால் கடைசி வரைக்கும் யாரால் தன் துணியை தான் துவைச்சிக்க முடிகிறதோ நிம்மதியான மனுஷன். இன்னொருத்தர் தான் நம்ம துணியை துவைக்கணும்னு நினச்சிருந்தாங்கனால் நிம்மதியே இல்லைன்னு ஆகிடும். இப்போ நாம் சாப்பிட்ற இலையை நம்மால் எடுத்து போட முடியுமா? எச்சலை நாம் பரட்டிட்டு போக முடியுமா? நாம் சாப்பிட்ட பாத்திரத்தை நம்ம தேய்க்க முடியுமா? நம்ம துணியை ஒழுங்காக நாம் துவைக்க முடியுமா? நம்ம வாழற உள்ளுக்குள்ளே பெருக்கி முழுகிறதுக்கு நமக்கு இடுப்பு குனியுமா? இது வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் இருந்தால் ரொம்ப பெரிய சமாச்சாரம். இது கேட்டால் என்னமோ இன்னும் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கே, ஆறாரோ பண்ணுறதா இருக்கேன்னா பண்ணி பார்த்தா தெரியும் இது சின்னதாக பெரிசானுட்டு. இது இப்போ தெரியாது சின்னதாக பெரிசானுட்டு. இது கடைசியில் 85 வயசுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறச்சே. 85 வேண்டாம், இப்போல்லாம் 55க்கே வாங்குறது சுவாமி. இது போய் 85 வரைக்கும் வேற காத்துட்ருக்கோமா? அப்போ வாங்கறச்சே இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு அப்போ தெரிஞ்சுக்கணும். என்னதுக்கு சொல்ல வந்தேன், அர்ஜுனன் முதல்ல கீழே இறங்கலே, அவனுக்கு கோபம். கண்ணா நீ தான் இறங்கணும் என்னால். கண்ணன் பதில் சொல்கிறார், ஒரு நாள் நான் உனக்கு நண்பன் இல்லையா? அத்தை பிள்ளை மாமா பிள்ளை வேற, 2 பேரும் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை உறவு. நான் ஒரு நாள் வேண்டிக்கிறேன் இறங்கேன்னு இறங்கி விட்டான். சரி, அர்ஜுனன் முதல்ல இறங்கினார். குதிச்ச அப்புறம் கண்ணன் மேலேருந்து கீழே குதிக்கிறார். கண்ணன் இறங்கின உடனே தேர் முழுக்க தீ பிடிச்சின்னு திகு திகுன்னு எரிஞ்சுது. அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்குறார், ஒரு வேளை நீ முதல்ல இறங்கி நான் தேரில் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தேருக்கானது தான் உனக்கும் ஆயிருக்கும். அதுவும் நன்னா எரிஞ்சு போச்சு, நீ எரிஞ்சு போயிருப்ப. நான் உட்காண்டிருக்கவே தேர் எரியாத இருந்திருக்கு. அப்போ என்ன புரிஞ்சுக்காத போயிட்டான், தான் வச்ச ஆளு அப்படிங்கிற அளவுக்கு கண்ணன் இறங்கி வந்தாரோ இல்லையோ. இவன் வச்ச ஆளுன்னு அவன் தப்பாக புரிஞ்சுற அளவுக்கு வந்தால் அப்போ அவர் தெரிஞ்சுட்டாரா? ஏதோ துளி தெரிஞ்சுட்டு இருக்கார். துளி தெரிஞ்சுட்டு வச்சுட்டு மொத்த கடவுளையும் தெரிஞ்சுட்டோன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த துளி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேதங்களின் உதவி தேவை. முழுக்க சொல்லிடாது, ஆனால் அந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவை இருக்கும் இல்லையோ. அதைத்தான் வேதோகிலோ தர்மபூலம்னு சொல்கிறா. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, வேதத்தினாலேயே என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். வேதத்தை தவிர அறிவிப்பதற்கு பிரமாணங்கள் எந்த நூல்களும் கிடையாது. அப்போ இந்த முக்கோணத்தை இப்போ பூர்த்தி பண்ணிட்டோம். ஒன்று கடவுள், அவர் இன்னார் இணையார் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறது வேதம். அவரை அடைவதற்குண்டான வழி தர்மம். அந்த தர்மத்தை என்ன எப்படி பண்ணணும்னு சொல்றது வேதம். கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம். போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம். பழமையேனும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம். மனமே தொழுதழு தொழுதழு மனமே. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.